என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். சிம்சன் அந்த பையன்கிட்ட சொன்னார், டேய் கண்ணு தெரிலடா, இங்கே 2 தூண் இருக்கு தெரியுமா, அந்த 2 தூண்லேயும் என்னுடைய 2 கையை வைன்னு சொன்னார். அந்த சின்ன பையன் 2 கையை பிடிச்சி 2 தூண்லையும் வச்சார். இதை நினைக்கும் போது எனக்கு இன்னொரு கனவு வேற வருகிறது. எனக்கு இப்போ 61 வயசாச்சு பாருங்க. 61 ஏற்றிட்டே போகிறோம். நான் நம்புகிறேங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஊழியர்கள் தமிழகத்தில் வயசாகும் போது கடைசி தூண்களை சரிக்க வாலிப குழந்தைங்க எழுந்து எங்கள் கரங்களை பிடித்து இந்த தேசத்தினுடைய தூண்களை அசைக்க ஒரு வாலிப கூட்டத்தை சிங்க கெபியில் தானியலை போல, தீச்சுளையின் ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல ஒரு இளைய தலைமுறையை எங்கள் கரங்களை பிடித்து முன்னே சென்று வெற்றியை தருகின்றவர்கள் இருக்கிறார்கள். மூத்தவர்களின் ஆலோசனையும் மூத்தவர்களின் அபிஷேகமும் மூத்தவர்களின் வல்லமையும் தேவை. ஆனால் தூண்களை தொட்டு காண்பிக்கிற இளைஞர்களும் நமக்கு கர்த்தர் தரப்போகிறார். கையை உயர்த்துகிற பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, நீ கலங்கின நாட்கள் முடிய போகிறது. உனக்கு வயசாச்சுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நீ கலங்காத. உன் கையை பிடிச்சு தூண்கள் மேல வச்சு கடைசி உன் குடும்பத்தின் வெற்றி அசைவை ஏற்படுத்தும் ஒரு தலைமுறையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார்.